அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம இன்றைக்கி என்னது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான வெற்றி அளிக்கக்கூடிய வியாபாரத்திற்காக நம்ம வியாபாரம் செய்யக்கூடியதாக இருந்தாங்க அப்படின்னா, உங்களது வியாபாரம் எதுவும் சரியாக ஆகலை, நல்ல முறையில் ஆகணும் அப்படின்னா இந்த துவாவை ஓதி அந்த பொருள் மீது நம்ம ஊதவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்திங்கன்னா, தினமும் ஓதி வியாபார பொருட்களின் மீது ஊதவும். அப்படி ஊதுனாங்க அது வெற்றி அளிக்கும்னு சொல்லி இருக்குது. அதாவது பொருள் நமக்கு சீக்கிரமாக விற்கப்படும், அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ஹய்யுல் கய்யும் லா தஹ்தஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சிஹு ஸமாவாதி வல் அர்ல் வலா யஹ்துஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆயத்து குர்சி தான் இது வந்திருக்கு. இது நம்ம ஓதி நம்ம வியாபாரம் பொருட்கள் மீது ஊதணும்னு சொல்லியிருக்கு. தினமும் நீங்கள் அந்த பொருள் மீது ஊத வேண்டும், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். சரிங்களா? இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம். அல்லாஹ் எத்தகையவனென்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருப்பவன், அரிதுலே சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பிடிக்க வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதி இன்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? படைப்பினங்களான